யோகா ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நிறைய யோகாசனங்களை ஏற்கனவே செஞ்சிருப்பீங்க. நிறைய புஸ்தகங்கள்ல டிவில பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் யோகா ஆசனம். இப்ப நாம 5 ஆசனம் தான் பார்த்துருக்கோம். ஒரு ஆசனம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பாருங்க, முதல் ஆசனம் எப்படி பண்ணலாம்? தாவடாசனம். முன்னால திரும்பணுமா? இல்ல. பின்னால வளைஞ்சமா? இல்ல. சைட்ல போடுமா? இல்ல. ட்விஸ்ட் பண்ணுமா? இல்ல. ஒண்ணுமே பண்ணல, ஒரே பொசிஷன் இருக்குமா? இதுக்கு பேரு பேலன்சிங் ஆசனம்னு பேரு. இரண்டாவது ஆசனம் பண்ணோம், அர்த்த கடி சக்கராசனம். அது ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல உடம்பு திரும்பிச்சிங்களா? இது சைடு பெண்டிங் ஆசனம். அடுத்தது அர்த்த சக்கராசனம், பின்னால திரும்பணும். இது பேக் பெண்டிங் ஆசனம். பச்சிமோத்தாசனம், கால் நீட்டி உட்கார்ந்து முன்னால திரும்பணும் இல்லைங்களா? இது ஃப்ரண்ட் பெண்டிங் ஆசனம். வக்ராசனம், காலை மடிச்சு முதுகு திரும்பணும் பார்த்தீங்களா? ட்விஸ்ட் ஆசனம். பாருங்க, ஆசனங்கள்ல எத்தனை ஆயிரம் வகை இருந்தாலும் எல்லா ஆசனத்தையும் 5 குரூப்பா பிரிச்சிடலாங்க. ஒன்னு பேலன்சிங், பேக் பெண்டிங், ஃப்ரண்ட் பெண்டிங், சைடு பெண்டிங், ட்விஸ்ட். பிரிச்சு பாருங்க. இனிமேல் எந்த ஆசனமா இருந்தாலும் இந்த 5க்குள்ளதான் அடங்கும். ஒரு நாள் ஆசனம் பண்றதா இருந்தா இந்த 5 ஆசனம், இந்த 5 ஆசனம் இல்ல, இந்த டைப்ல 5 பண்ணணும். ஒன்னு பேலன்ஸா இருக்கணும், இன்னொன்னு பேக்ல பெண்ட் ஆகணும். இது அர்த்த சக்கராசனம் கிடையாது, என்னோட பண்ணிக்கலாம். பேக்ல பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆசனம் பண்ணணும், தெரிஞ்சதெல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்ல பெண்ட் ஆகிற மாதிரி ஒன்னாவது பண்ணணும். சைட்ல பெண்ட் ஆகிற மாதிரி, ரைட் லெப்ட் சைட்ல பெண்ட் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணணும். அப்புறம் முதுகு திருப்புற மாதிரி, ட்விஸ்ட் பண்ற மாதிரி ஒன்று பண்ணணும். அவ்வளவுதாங்க. ஆனா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆசனம் பண்றத நின்றுட்டு பண்ணணும், உட்கார்ந்துட்டு பண்ணணும், படுத்துட்டு பண்ணணும் பிடிச்சிருப்பாங்க. அதை விட இது பெஸ்டா இருக்கும். எப்படின்னா, ஒரு 5 ஆசனம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா முன்னால பழஞ்சும் போது சில உறுப்புகள் வேலை செய்யுமா? பின்னால ஸ்ட்ரெச் ஆகும், முன்னால சுருங்கும். சைட்ல ட்விஸ்ட் பேலன்ஸ் பண்ணும்போது எல்லா பக்கத்தையும் அசைஞ்சிருவீங்களா? அன்னைக்கு ஃபுல்லா உங்க உடம்புல எல்லா உறுப்புகளும் ஒழுங்கா வேலை செய்யும். அதனால உங்களுக்கு எத்தனை ஆசனம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அதை 5ஆ பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 5 செய்யறோம் பாத்தீங்களா? இதே 5 வாழ்க்கை ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல பண்ணுங்க, போக என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆசனத்தையும் மாத்தணும். உதாரணத்துக்கு பர்வதாசனம் பாருங்க. இந்த ஆசனம் உடம்பு ஃப்ரண்ட்ல பெண்ட் ஆச்சா, பேக்ல பெண்ட் ஆச்சா, ட்விஸ்ட் ஆச்சா, ஒண்ணா இது என்னது? பேலன்சிங் ஆசனம். இப்படி நீங்களே ஒரு ஆசனத்தை யாராவது செய்யும் பொழுது இல்ல படத்தை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கலாம், இந்த 5க்குள்ளதான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் 5 ஆசனம் பண்ணணும். போக 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 நீங்களா புக்ல டிவில எல்லாம் பார்த்து ஆசனங்களை மாத்தணும். அந்த இடத்துல வக்ராசனத்துக்கு பொதுவா முதுகு ட்விஸ்ட் பண்ணணும், ஏதாவது பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எந்த ஆசனம் உங்களுக்கு நல்லா வருதோ அதை செய்யாதீங்க. சில பேர் இருப்பாங்க, சில ஆசனம் நல்லா செய்வாங்க, அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பிரயோஜனம் இல்லை. எப்போ நெத்தி போய் மூட்டை தொட்டுச்சோ என்ன அர்த்தம்? ஃப்ரண்ட் பெண்டிங்ல சூப்பரா உடம்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு செஞ்சு பாருங்க, வராது. எது வரலையோ அதை செய்யணும். ஏன்? அந்த இடத்துலதான் நோய் இருக்குன்னு அர்த்தம், அந்த இடத்துல பிளெக்சிபிள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப எந்தெந்த ஆசனம் எல்லாம் உங்களுக்கு வராதோ,
நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இந்த காலை எடுத்து இங்க போடணும், எல்லாரும் பண்ணுவீங்களா? யாரும் பண்ண மாட்டோம், பரவாயில்ல. அது சும்மா ட்ரை பண்ணுங்க. சும்மா முதல் கால் வைங்க, இங்க வரும், அடுத்த நாள் இங்க வரும், அடுத்த நாள் இங்க வரும், அடுத்த நாள் இங்க வரும், ஒரு நாள் வச்சிருவீங்க. ஸோ எது வரலையோ அதை ட்ரை பண்ணணும். இப்படி சைட்ல போறீங்க, எடுத்து கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு முட்டி வந்து நெத்தி தொடணும். முதல் நாள் முடியாது, இவ்வளவுதான் வரும், பரவாயில்ல, அடுத்து வரும், அடுத்து வரும், தட்டுவீங்க. 10 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும், பரவாயில்ல. எது வரலையோ செய்யணுங்க. அதனால ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் 5 குரூப்பா பிரிச்சிடலாம். இப்ப 5 மட்டும் தான் நம்ம பாக்குறோம், இங்க 5 மட்டும் தான் பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போய் நீங்க டிஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் ஆசனம் பண்றதா இருந்தா 5 பண்ணிட்டு பாருங்க. ஏதோ இந்த 5 டைப்ல ஏதோ பண்ணுங்க, அன்னைக்கு உடம்பு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 10 ஜாயிண்ட் பார்த்து பண்ணீங்களா? 10 ஜாயிண்ட்ல நாம சொன்னது ஒரு சாஃப்ட்வேர் தான். மூட்டை இப்படி வளைக்கணும்னு இல்ல, கால அகலம் வச்சு மூட்டை வளைக்கலாம், வேற ஏதாவது பண்ணலாம். இப்படி ஷோல்டர் செய்யணும்னு அவசியம் இல்ல, இப்படி பண்ணலாம். ஆக மட்டும் நீங்க பயிற்சி கொடுக்கறது ஷோல்டருக்கு அடி புரிஞ்சுக்கங்க. உலகத்துல இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் பாருங்க, மிஞ்சி மிஞ்சி போனா இந்த 10 ஜாயிண்ட் ஆக்டிவேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. வேற என்ன இருக்கு? இது நான் கொடுத்துருக்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இதே பயிற்சி செய்யக்கூடாது. இது சம்பந்தமா நீங்களே யோசிச்சு என்ன பண்ணணும், இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த பயிற்சி மாதிரியே வேற ஏதாவது சேர்த்துக்கணும். முதல் பயிற்சி கணுக்கால கொடுத்தணும், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சி என்ன பண்ணலாம். அடுத்து மூட்டு, அடுத்து இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அங்க செய்ய போற அந்த பயிற்சி ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சியில மாத்திட்டே வாங்க. இப்ப நம்ம அந்த 5 ஆசனங்களை செய்யலாம். அடுத்து நாம ஆசனங்கள் பார்க்க போறோம். மொத்தமே 5 ஆசனம் தான் பார்ப்போம். எல்லா வயசு இருக்கிறவங்களும் சுலபமா பண்ணலாம். யாராரு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. முதல்ல தாடாசனம். கால் பாருங்க, ஒரு அடி அகலமா வச்சுக்கிறீங்க. கை வந்து தொடை பக்கத்துல வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு உங்க பார்வைய ஒரு பாயிண்ட், ஒரு ஏதோ ஒரு இடத்த, ஒரு புள்ளி பாத்துக்கிறீங்க. இந்த ஆசனம் முடிகிற வரைக்கும் அந்த புள்ளியில இருந்து உங்க கண்ணு விலகக்கூடாது. கண்ணு இப்படி சுத்தி சுத்தில பார்க்க கூடாது, ஒரே இடத்துல தான் பார்க்கணும். பாருங்க, ஒரு இடத்துல நான் பாக்குறேன், நீங்களும் பாருங்க. முதல்ல எப்படி செய்யறதுன்னு பாருங்க, அதுக்கப்புறமா பண்ணுங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து கண்ணை மாத்தாம மெதுவா கையையும் காலையும் தூக்கணும். மூச்சு காத்து இழுத்துட்டே தூக்கணும். பாருங்க, கண்ணு மூடக்கூடாது, ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கணும். ஆரம்பிங்க, செய்யுங்க. கை மேல இருக்கு, காலும் மேல இருக்கு. நான் கால் விரல தான் நின்று இருக்கிறேன். ஒரு பாயிண்ட பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவங்கவுங்க எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். கண்ணை திறக்கக்கூடாது. எப்ப ஆசனம் முடிச்சாலும் கால் 2 அகலமா வச்சு, கைய லூஸா வச்சு, தலையை தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்க்கணும். மெதுவா கண்ணை தரங்க. அடுத்த ஆசனம் அர்த்த சக்கராசனம். பாருங்க, கால் 2 சேர்த்து வச்சுக்கணும். கை விரல பாருங்க, விரல்கள் மேல் நோக்கி வச்சு இடுப்புல வைக்கணும். இந்த மாதிரி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி இடுப்புல வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி வச்சா நல்லது. இந்த மாதிரி கையை வச்சுட்டு கண்ணை மூடி பின்னால சரியணும். அவ்வளவுதாங்க. அந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். ஆரம்பிக்கலாம். கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை விரல இடுப்பு பகுதியில் வைங்க. மேல் நோக்கி கை விரல் இருக்கணும். கண்ணை மூடுங்க, பின்னால சரிங்க. குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும்.
திரும்பி வரும்போது பொறுமையா வரணும். கால் ரெண்டையும் அகலமா வச்சுக்கோங்க. கையை லூஸா வச்சுக்கோங்க. தலையை தொங்க போட்டு ஓய்வு எடுங்க. மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. அடுத்து நாம உட்கார்ந்துட்டு 2 ஆசனம் பண்ண போறோம். கால் நீட்டி உட்கார்ந்துக்குங்க. கையை பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. மூச்சு காத்தை இழுத்துட்டே கையை மேல தூக்கணும். இப்போ உடம்பு, கை, தலை எல்லாமே முன்னால போகணும். பாருங்க, இந்த மாதிரி கை தனியா தலை தனியா வரக்கூடாது. தலையோட சேர்ந்து கை வரணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா உங்க உடம்பு முன்னால் போகாது. அப்போ கையை மட்டும் கீழே இருக்கணும். சில பேர்த்துக்கு கை இங்க வரும், சில பேர்த்துக்கு முட்டிக்கிட்ட வரும். அவங்களுக்கு எங்க வருதோ கையை வச்சுக்கோங்க. தலையை உள்நோக்கி அழுத்துறீங்க. அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல குறைஞ்சது 2 நிமிஷம் இருக்கணும், சாதாரண மூச்சுல. அதுக்கப்புறமா கை மட்டும் மேல வரணும், தலையோட சேர்ந்து வரணும், கையை பக்கவாட்டுல போகணும். பார்த்துட்டீங்களா? ஆரம்பிக்கலாம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க. கை பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. மூச்சு காத்த உள்ள எடுத்துட்டே கையை மேல தூக்குங்க. கண்களை மூடிக்குங்க. உடம்பும் கையும் சேர்ந்து கீழே போகட்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் உடம்பு கீழே போகாது, கை மட்டும் கீழே போகணும். தலையை உள்நோக்கி தள்ளுங்க. 2 நிமிஷம் பொறுமையா இருங்க. நீங்களா மூச்சு காத்து இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது. அது தானா நடக்குது. மூச்சு காத்துக்கு ஒரு சாட்சியா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. மெதுவா கையை மட்டும் முதல்ல மேல கொண்டு வாங்க. தலை, உடம்பு, கை 3ஐயும் சேர்த்து நேரா கொண்டு வாங்க. மூச்சு காத்த லேசா வெளியே விட்டுட்டு கைகளை பக்கவாட்டுல கீழே இருக்குங்க. கால் 2 அகலமா வச்சு கையை பின்னால வச்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க. கழுத்தை பின்னால தொங்க போடணும். மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. அடுத்த ஆசனம், இதுவும் கால் நீட்டி உட்கார்ந்துக்கிறீங்க. வக்ராசனம்னு பேரு. முதல்ல பாருங்க, வலது காலை மடிக்கணும். வலது காலை மடிச்சு மூட்டுக்கிட்ட வைக்கணும். இடது கையால எந்த காலை மடிச்சிருக்கிறீங்களோ அந்த கைய முதுகெலும்புல இருந்து ஒரு அடி பின்னால வச்சு தோலை திருப்பணும். திருப்பி பார்வையை பின்னால பார்க்கணும். கண்ணை மூடி உட்காந்துக்கணும். இதை முடிச்சோன்னு கண்ணை திறக்காம பாருங்க. மெதுவா மெதுவா ரிலீஸ் பண்ணி இடது காலை மடிச்சு மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும். ஆரம்பிக்கலாம். 2 கால் நீட்டி வச்சுக்கோங்க. முதல்ல வலது காலை மடக்குங்க. இடது கையால கேட்ச் பிடிச்சு எந்த காலை மடிச்சிருக்கீங்களோ அந்த கைய முதுகுல பின்னால ஒரு அடி, விரல்கள் வெளிநோக்கி வச்சு தோள்களை திருப்பி முதுக ஒரு பெட்ஷீட் துவைச்சதுக்கு அப்புறம் புழிஞ்சா எப்படி புழிவீங்களோ அந்த மாதிரி புழிஞ்சு பின்னால பார்த்து கண்ணை மூடி உட்காந்துருங்க. 1 நிமிஷம்.
மெதுவா விடுவீங்க, ரிலீஸ் பண்ணுங்க. கண்ணை தரக்கூடாது. இப்போ இடது காலை மடிச்சு வலது கையால கேட்ச் பிடிச்சு எந்த காலை மடிச்சீங்களோ அந்த கையை பின்னால வச்சு திரும்பி பார்க்கணும். கண்ணை தரக்கூடாது. 1 நிமிஷம். மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது வக்ராசனம்னு பேரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். ஒருவேளை ஒரு நாள்ல எந்த ஆசனமும் பண்றதுக்கு நேரமே இல்லைன்னா இந்த வக்ராசனம் 1 மட்டும் செஞ்சு பாருங்க. உடம்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்.